வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பரிசிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞானசித்தர் அருளிய கால்தடம் நூலிலிருந்து தலைப்பு காக்கை பாடினியார் நற்செல்லையார். வானம் பார்த்து வழி சொல்வாரும் உண்டு, வாழ்க்கைக்கு கோள் நடப்பை கணித்து உரைத்தாரும் உண்டு. கண்ட மாத்திரத்தில் தனக்குள் தோன்றும் உண்மையை விரிச்சி உரைப்பாரும் உண்டு. உற்று நோக்கி உள்ளத்து பதிவை பார்த்து பகிர்வாரும் உண்டு. கற்ற சாஸ்திரத்தை கையெடுத்து சோவியை பரப்பி நேர காலத்தை கூட்டி சொல்வாரும் உண்டு. பள்ளி அடிப்பதை குறித்து பலன் பார்ப்பாரும் உண்டு. நாய் பூனை சகுனம் பார்த்து நடப்பாரும் உண்டு. ஆந்தை அலறலை அறிவிப்பாய் எடுப்பாரும் உண்டு. காகம் கரைதலை விருந்துக்கு அறிவிப்பென்று காலங்காலமாய் கருத்தில் பதித்தாரும் உண்டு. வாக்கு பலித்தம் உள்ளோர் வழிகாட்டுதலை கேட்டு பெறுவாரும் உண்டு. நற்செல்லையார் பெண்பார் புலவர், தவ யோகி, குருவழி நடக்கும் ஞானி, வருங்காலம் உணரும் வல்லமை பெற்றவர். தான் வாழ்ந்த காலத்தில் தன்னோடு இருப்போருக்கு உதவுதலை தொண்டாகவே கொண்டார். அதில் அவருக்கு கைவல்யமாகி இருந்தது. காகத்தின் பேச்சு காகம் கரையும் என்று ஊர் உலகம் சொல்லும். ஆனால் இவரோ காகத்தின் பேச்சை உற்று கவனித்து நடக்க இருப்பதை கூறுவார். காகம் கூடி தின்னும் பழக்கத்தை மனிதர்களுக்கு சுட்டி காட்டி பகுந்துண்டு வாழ சொல்வார். காகத்திற்கு உணவிடுவது கர்மாவை குறைக்க பயன்படும் என்பார். காகத்தை சனி பகவான் வாகனம் என்று உரைத்தாலும் முன்ஜென்ம தோஷத்தை போக்க காகத்திற்கு பலியிடல் பலன் என்பார். இவர்தான் பெற்ற ஞானத்தை மற்றோருக்கு புகட்டுவதில் அக்கறை காட்டினார். கடற்கரை ஒட்டிய வீட்டில் குடியிருந்தார். காலையிலே வீட்டு திண்ணையில் அமர்ந்து கடலை பார்த்து தியானிப்பார். காகங்கள் கடற்கரை ஓரம் கிடக்கும் கழிவுகளை கொத்தி கூடும். காகத்தின் கரைசலை அங்கு நிரம்பி இருக்கும். இதில் அந்த அம்மையாரின் அருள்வாக்கு கேட்க கூட்டம் நிரம்பும். யாராவது கேள்வி கேட்டால் அந்த சமயம் பக்கத்தில் நிற்கும் காகம் கரைவதை வைத்து பதில் சொல்லிவிடுவார். அது சரியாகவே நடக்கும். இதனாலே நற்செல்லையார் பெயர் அரசன் வரை பரவியது. சேர அரசன் வேண்டியதை தருகிறேன், அரண்மனையிலே வந்து தங்கும்படி பலமுறை அழைத்தும் மறுத்துவிட்டார். இவரின் புலமைக்கு பல சான்றுகள் பட்டங்கள் கிடைத்தன என்ற போதும் இவர் துறவாசியாகவே இல்லறத்திலே தங்கியிருந்தார். ஒரு முறை ஒரு தம்பதியருக்கு குழந்தையின்மை காரணமாக வேண்டும் போது காக்கை கரைதலை கேட்டு குழந்தை பெறாமல் இருப்பது நல்லது என்று அறிவுரை வழங்கினார். ஆனால் அந்த தம்பதியர் இவர் கூற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் மீதும் காகத்தின் மீதும் குறைபாடினர். நற்செல்லையார் இதை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் மருத்துவரிடம் நாடி 2 ஆண்டு கழித்து குழந்தை உண்டானது. கணவனுக்கு கண்மண் தெரியவில்லை. நற்செல்லையாரிடம் வந்து தகாத வார்த்தைகள் பேசி தன் மனைவி குழந்தை உண்டாகிவிட்டாள் என்று தம்பட்டம் அடித்தான். மற்றவர்கள் தடுத்தும் நற்செல்லையாரை புண்படுத்துவதில் அக்கறை செலுத்தினான். தினமும் காலை நேரம் நற்செல்லையார் வீட்டு வாசலில் வந்து இதே மாதிரி ரகளை பண்ணினான். நற்செல்லையார் பொறுத்து கொண்டார். தன் வித்தை மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தது. காகம் குழந்தை இப்போ வேண்டாம் என்றுதானே கூறியது, குழந்தையே இல்லை என்று கூறவில்லை என்று மன சமாதானம் அடைந்தார். அவன் வந்து கத்தும் போது காகம் கர்மா கர்மா என்று கரைவது நற்செல்லையார் உணர்ந்தார். இதனால் மேற்கொண்டு அவனுக்கு உதவுவதை தவிர்த்தார். நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றவில்லை என்றால் என எண்ணிக்கொண்டு அமைதி காத்தார். இருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒரு கேடுவர போவதை நினைத்து பயந்தார். குழந்தை பேறு நடந்தது. 2 குழந்தைகள். ஆனால் மகிழும் வண்ணத்தில் இல்லை. ஒரு குழந்தை ஊமை, மறு குழந்தை ஒற்றை கண். கணவன் மனைவி இருவரும் துடித்தனர். இப்போதுதான் புரிந்தது காகம் தடுத்ததின் சூட்சமம். காலம் கடந்து விட்டது. தண்டனை கிடைத்து விட்டது. கணவன் மனநிலை அமைதி இழந்தார். நற்செல்லையார்தான் தனக்கு சாபம் இட்டு விட்டதாக புலம்பினான். கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவனை கடல் தாய் பிடித்து கொண்டாள். ஞான தாயிடம் செய்த வம்பிற்கு கடல் தாயின் தண்டனை மரணம். மனைவி துடித்தாள். 2 குழந்தைகளையும் தூக்கி வந்து நற்செல்லையார் கால் மாட்டில் போட்டுவிட்டு கடலில் குதிக்க முயன்றாள். நற்செல்லையார் தடுத்தார்.
பிறக்கும் குழந்தைக்கு தகப்பன் இருக்கக்கூடாது என்று காகம் சொன்னது. அதை நான் உன்னிடம் சொல்ல சங்கோஜப்பட்டேன். அதுதான் குழந்தை பெறுவதை தள்ளி போட சொன்னேன். நீங்கள் நம்பவில்லை. என்னையும் காகத்தையும் சபித்தீர்கள். காகங்கள் எல்லாம் முன் ஜென்மாவில் ரிஷிகள். அதன் பலனே 2 குழந்தைகள் பிறந்து, ஒன்று என்னை திட்டியதன் பலன் ஊமைத்தன்மை, மற்றொன்று காகத்தை திட்டியதன் பலன் ஒற்றைக்கண். முன்ஜென்ம தோஷப்படி இந்த குழந்தைகள் பிறந்ததும் கணவன் இறந்து விடுவான். அவனுக்கு நீ மனைவியாக அமைந்ததன் பலன் இந்த கொடுமைகளை நீ தாங்கித்தான் ஆக வேண்டும். நீ தப்பான முடிவு எடுத்து இன்னும் கர்மாவை கூட்டாதே. குழந்தைகளோடு என்னோடு தங்கி தொண்டு செய். இறையருள் கூடினால் பேச்சு வருவதற்கும் மற்றொரு கண் திறப்பதற்கும் வாய்ப்புண்டு. இறை கருணையால் தான் அது சாத்தியம். அதுவரை என்னோடு தங்கி தொண்டு செய் என்றார் நற்சென்னையார். இன்னாரை செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்ய துவங்கினார். காக்கை பாடினியார் நற்செல்லையார். ஞானத்தில் தடம்பதிக்க விரும்புபவர்களுக்கு இந்த கால் தடம் பயன்படும். ஞானிகளை, தவசிகளை, சித்தர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். அது உங்களையே ஊனப்படுத்திவிடும். வாழ்வோம், வாழ்விப்போம்.